ஆஸ்திரேலியாவின் லண்டனின் கிங்ஸ் கிராஸ் ரயில் நிலையத்தில் சுமார் 1,55,000 பவுண்டுகள் பணத்துடன் கைது செய்யப்பட்ட நபர் ஒருவர் தொடர்பான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. பிரெட்ஃபோர்டை சேர்ந்த 41 வயதான ஷா அகமது என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் எடுத்து வந்த சூட்கேஸில் எழுதப்பட்டிருந்த பெயர் மற்றும் இலக்கங்கள் பணச்சலவை செய்பவர்கள் பயன்படுத்தும் ஒரு விசேட பாணியில் இருப்பதை அவதானித்த போலீஸ் அதிகாரி அவரை இடைமறித்துள்ளார். சூட்கேஸை சோதனையிட்ட போது அதற்குள் பிளாஸ்டிக் பைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 1,55,390 பவுண்டுகள் கைப்பற்றப்பட்டன. நண்பர் ஒருவரின் ஏற்பாட்டின் பேரில் ஹல் நகரிலிருந்து இந்த சூட்கேஸை லண்டனுக்கு கொண்டு வந்ததாகவும் இதற்காக தனக்கு 400 பவுண்டுகள் மாத்திரமே கூலியாக கிடைக்கவிருந்ததாகவும் அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பயணத்தின் இடையிலேயே அதற்குள் பணம் இருப்பதை தான் அறிந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சந்தேக நபரின் வங்கிக் கணக்கில் இருந்து 15,000 பவுண்டுகள் குறித்து போலீசார் கேள்வி எழுப்பிய போது அது உறவினர்கள் வழங்கிய அன்பளிப்பு என அவர் பதிலளித்துள்ளார். எனினும் வழக்கறிஞர்கள் இந்த வாதத்தை சந்தேகத்துடனேயே அணுகியுள்ளனர். இந்த பணம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதை அடுத்து தனது வீடு உடைக்கப்பட்டு நகைகள் கொள்ளையிடப்பட்டதாகவும் பணத்தை இழந்தமைக்கும் இதற்கும் தொடர்பிருக்கலாம் எனவும் அகமது நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மேரியம் சையத் குற்றவாளியை சிறைக்கு அனுப்பியிருக்க முடியும், ஆனால் பிள்ளைகளை கருத்திற்கொண்டு தண்டனை வழங்காமல் ஒரு வாய்ப்பு வழங்குவதாக கூறி தண்டனையை அறிவித்துள்ளார். அதன்படி அவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அது 2 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 150 மணித்தியாலங்கள் சமூக சேவையும் 20 நாட்கள் புனர்வாழ்வு நடவடிக்கைகளிலும் ஈடுபடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அவரிடம் போதுமான நிதி வசதி இல்லாமை காரணமாக நஷ்ட ஈடு எதுவும் அறவிடப்படவில்லை.